இந்த மாலை நேரத்தில் உணவு நேரத்தில் அதிக நேரம் நாம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு விஷயங்கள் உங்களிடையே உரையாட நினைத்திருந்தேன். பட் காலம் கருதி சில கருத்துக்களை மட்டும் நான் தங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக உள்ளிட ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 2008 கிட்டத்தட்ட இன்றைக்கு 2026 ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 16-18 வருடங்கள் கடந்து விட்டது. இந்த 18 வருடங்களில் தொடர்ந்து இது போன்ற முழக்கங்கள், அரங்க கூட்டங்கள், போராட்டங்கள், அதே போல இங்கே சென்னை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போன்ற பல்வேறு தளங்களில் நமது சகோதரர்கள் பல்வேறு அமைப்புகளாகவும் தனித்தனியாகவும் இயக்கங்களாகவும் தொடர்ந்து போராடி கொண்டுதான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்றைய வரைக்கும் அதற்கான தீர்வு எட்டப்படவில்லை. தீர்வு எட்டப்படவில்லை என்றால் காரணம் என்னன்னா, இந்த ப்ராப்ளம், இந்த நிகழ்ச்சி, இந்த இது பயனாளியிடம் சென்றடையவில்லை. யாரு இதை ஃபேஸ் பண்றாங்களோ அவர்களிடம் இது சென்று அடையவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரங்க கூட்டத்துல இருக்கின்றவர்கள் அரசு ஊழியர்கள், இடஒதுக்கீட்டில் பயனடைந்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. இடஒதுக்கீட்டில் பயனடைந்தவர்கள் அவர்கள் தான் இதுக்கு போராட வேண்டும். ஆனா அவங்க யாருமே இல்லை. எல்லாரும் இந்த சாமுவேல் பறையர் சொல்வார், அவங்க எல்லாம் நாற்காலி பறையர்கள். அது மாதிரி அவர்கள் இடஒதுக்கீட்டில் பயனடைந்தவர்கள் எல்லாம் பயனடைந்து விட்டு தங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டியது வந்துட்டாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னது அதுதான். வெள்ளை அறிக்கை கேட்டப்ப நான் அவ்வளவு போராட்டம் பண்ண, அந்த போராட்டத்திற்கு சிறைப்பட்டவர்கள் யாருமே அரசு வேலை கிடையாது, அன்றாட காட்சிகள் சிறை போயிட்டு இத்தனை நாள் ஜெயில இருந்து அடிவதை வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க இடஒதுக்கீட்டை அனுபவிக்கல. இடஒதுக்கீட்டை அனுபவித்தவர்கள் திரும்பி பார்க்கல அப்படிங்கிறது தான் இந்த உண்மை. அதனாலதான் இந்த இது தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய வரைக்கும் தோல்வி அடைந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்பாக நான் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். அதனால வரலாறுக்கு போல, ஏன்னா வரலாற பேசிட்டோம். இதுல என்ன கிளாரிபிகேஷன், உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தது சரியா தவறா? ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கான பங்கை கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்ட்டு சொல்றாங்க. அது தவறா சரியா? இது அரசியலமைப்பு பிரகாரம் பட்டியல் இனத்துல இருக்கிறவங்கள, பட்டியல் இனமா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஷெட்யூல் காஸ்ட்ல அந்த தமிழகத்துல 76 கம்யூனிட்டி இருக்கு. இந்த 76 கம்யூனிட்டியில இருக்கிறவங்கள பிரிக்கவோ சேர்க்கவோ அரசுக்கு, மாநில அரசிற்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கருணாநிதி அவர்கள் அந்த சட்டத்தை இயற்றுவதற்கு முன்பாக அரசியலமைப்புலையும் என்ன இருக்கு, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த பட்டியலில் இருக்கிறவர்களை ஒருத்தரை எடுக்கவோ சேர்க்கவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது, பாராளுமன்றத்திற்கு மட்டும்தான், அது பிரசிடண்ட வச்சுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன அந்த உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை, எந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கால் பதவியேற்ற கருணாநிதி அவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மேலதான் பதவி ஏற்கிறார், காப்புரிமை பண்றாரு, பதவி ஏற்று அந்த அரசியலமைப்புக்கு எதிராக அவர் செயல்பட்டார். அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டார். உள்ளிட ஒதுக்கீடை கொடுத்தார். ஒரு பட்டியல்ல 76 சேர்ந்தாதான் ஒரு பட்டியல். அந்த பட்டியல்ல 7 பேரை தனியா ஒதுக்குனீங்கன்னா அது என்ன ஆகும், இன்னொரு பட்டியல் ஆயிடும். அப்பதான் இதுதான் SCA வருது. அப்ப பட்டியலை 2ஆக உடைத்து விட்டாவே அரசியலமைப்புக்கு எதிரானது. அதுதான் உண்மை. பட்டியலில் என்ன நோக்கத்திற்காக கொடுத்தாங்க அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு? பட்டியலில் இருக்க சாதிகளில் அடித்தட்டுல அவங்க இருக்கிறாங்க. அப்ப குதிரை வண்ணார் எங்க போனாங்க? குதிரை வண்ணார்கள் எங்க போனாங்க? குதிரை வண்ணார்கள் அருந்ததியர்களுக்கும் துணி துவைக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு கீழே தானே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். அது கொடுக்கவே இல்லையே. சரி, அவங்க மலம் அள்ளுகிறார்கள் என்றால் தமிழகம் முழுக்கும் அவர்கள் தான் மலம் அள்ளுகிறார்களா? தமிழகத்தில் சிதம்பரத்துல எவ்வளவு அருந்ததியர்கள் இருக்காங்க, வேலூர்ல எவ்வளவு அருந்ததியினர் இருக்காங்க, தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மலத்தொழில எல்லாமே அவர்கள் தான் செல்கிறார்களா? அப்ப வெட்டியான் தொழில் யார் செய்வது? அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டாமா? இதெல்லாம் கேள்வி வருது. சரிங்களா? சோ இதெல்லாம் பழைய வரலாறு. ஓகே, நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம சகோதரர்கள் பேசிட்டாங்க. இதை ஏற்கனவே கேட்டுட்டு தான் இருக்கும். இப்ப இருக்கின்ற பிரச்சனை என்ன? அன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. 5 நீதிபதிகள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 5 நீதிபதிகள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாங்க? பட் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தது சரின்னு சொல்லியிருக்காங்களா?
அந்த ஜிஓ போட்டது சரின்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, மாநில அரசுக்கு சப் கிளாசிபிகேஷன் பகுப்பதற்கு உரிமை இருக்குதா இல்லையா? இடஒதுக்கீடு கொடுக்கறத பத்தி அவங்க சொல்லவே இல்லை. கிளாசிஃபை பண்ணலாமா, பகுப்பாய்வு பண்ணலாமா, குரூப் பண்ணலாமா அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு அதிகாரம் இருக்கான்னா அதுக்கு அதிகாரம் இருக்குன்ட்டு அவங்க சொல்றாங்க. எந்த தீர்ப்பும் பர்மனன்ட் கிடையாது, நிலையானது கிடையாது. இன்னொரு 7 பெஞ்சு போட்டா அது வேற ஒரு தீர்ப்பு வரும். அன்றைக்கு வந்த தீர்ப்பு 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு. அந்த 5 நீதிபதிகளை நம்ம சேலஞ்ச் பண்ணோம்னா 7 நீதிபதிகள் வருவாங்க. அந்த 7 நீதிபதி வந்து வேற ஒரு தீர்ப்பை கொடுக்கலாம், கொடுக்க முடியும் சட்டத்தின் முறால. ஏன்னா இப்ப ஆந்திரா அந்த ஆனா அதற்காக இவர்கள் கொடுத்தது சரியானா அதை பத்தி அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்லுறாங்க, முன்னுரிமை கொடுக்க கூடாது. யார்? அதே நீதிபதிகள், 5 நீதிபதிகள் தான் சொல்றாங்க. கிளாசிஃபை பண்ணலாம், அவங்கள குரூப்பா ஆக்கலாம், ஒவ்வொரு குரூப்பா பகுப்பாய்வு செய்யலாம். ஆனா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாதுன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே இருக்கு. ஆனா அதையும் மீறி தமிழக அரசு இன்று வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கு. இதுல ஒரு உண்மை என்னன்னா, இந்த தாவேக அரசு ஜோசப் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது 5ஆம் தேதி. நம்மளுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது 5ஆம் தேதி தான். 5ஆம் தேதி ரிசல்ட் வருது, 10ஆம் தேதி அவரு பதவி ஏற்கின்றார். இந்த இடைப்பட்ட நாட்களில் 2ஆம் தேதியோ 5ஆம் தேதி தெரியல, 4ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட் டிக்ளேர் ஆகுது, 10ஆம் தேதி பதவி ஏற்கிறாரு. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல அரசே இல்ல. அந்த இடைப்பட்ட நாள்ல ஜிஓ வெளியிடுறாங்க. அந்த இடைப்பட்ட நாளில் அரசின் செயலாளர், அரசின் உயர்கல்வித்துறை செயலாளர், இன்றைக்கு இருக்கின்ற லட்சுமி பிரியா சிஎம் செக்ரட்டரியா இருக்கிறவங்க, அன்றைக்கு அரசின் செயலாளர் உயர்கல்வித்துறை செயலாளராக இருக்காங்க. அவங்க வந்து ஜிஓ போடுறாங்க முன்னுரிமை கொடுக்க சொல்லி. அப்ப அவர்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது? எனக்கு வந்து தகவல் பிரகாரம் தற்பொழுது இருக்கின்ற ஆதி திராவிட துறை செயலாளர் ஐஏஎஸ் சுப்பையன் அவர்களின் துணையோடு அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஜிஓ போடுறாங்க. அப்ப அந்த ஜிஓவோட நோக்கம் என்ன? அரசே இல்ல, அரசே இல்ல. அரசே இல்லாதப்ப இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இதை செயல்படுத்துறாங்க. அப்ப நம்ம யாரை கண்டிக்க வேண்டியது? தாவேக அரசையா இல்ல திமுக அரசையா? ஏன்னா அந்த இடத்துல அரசே இல்ல. இந்த அனைத்து செயல்களுக்கும் காரணம் அரசின் செயலாளர்கள் தான். நாம் திமுகவையும் அதிமுகவையும் கலைஞரையும் திட்டிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனா இதற்கு உள்ளார இருந்து அனைத்து செயல்களையும் செய்தவர்கள் இந்த அரசின் செயலாளர்கள். இவர்கள் முகத்திரையை நம்ம கிழிக்க வேண்டும். இவர்கள் எஸ்சியா இருந்துகிட்டு பல்லராகவும் பறையராகவும் அருந்தே இருந்துட்டு கொண்டு இவர்கள் அரசிற்கு துணை போக நமக்கு எதிராக இருந்து செயல்பட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஒரு கிருஷ்ணதாஸ் காந்தியை சொல்லுங்க. அவர் போனதோடு முடிஞ்சு போச்சு. எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கின்றாலும் யாரு நமக்கு செய்தார்கள்? இந்த இது தெரியாத அவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடுல இருக்கின்ற பிரச்சனையை. நாளை என்ன நடக்க போகிறது? கிட்டத்தட்ட 2014 பிறகு எந்தவித அப்பாயின்மெண்ட்டுமே நடக்கல. கிட்டத்தட்ட இந்த கடந்த 10 வருடங்களா பாருங்க, அதிமுக அரசுல இருந்து திமுக அரசுலும் சரி, அரசு ஊழியர்கள் எங்கேயாவது நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா? டிஎன்பிஎஸ்சி நடந்திருக்கிறதா? டிஎன்பிஎஸ்சி வருஷம் நடந்துகிட்டு இருக்கின்றோம், நடக்கவே இல்லை. டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்கணும், நடக்கல. காலேஜ் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்கணும், நடக்கல. பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வேலை நடக்கணும், நடக்கல. எந்த வேலையுமே நடக்கல, எந்த வேலையுமே நடக்கல. இந்த அரசு பதவியேற்ற பிறகு இன்னும் குறைந்தது இன்னும் 1 வருடத்திற்குள்ளாக எல்லா போஸ்டும் கால்பார் பண்ண போறாங்க. அன்னைக்கு எல்லாமே ஏன்னு வரப்போகுது. அன்னைக்குதான் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அலைய போகணும். இவ்வளவு நாள் நாங்க பேசிட்டு இருந்தது யாரு காதுலையும் கேட்கலையா என்னன்னு தெரியல. ஆனா நாளைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஏன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஐயோ எனக்கு வேலை கிடைக்கலையே, எனக்கு வேலையே கிடைக்கலையேன்ட்டு புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். இதுதான் நிதர்சனமானவை. கண்டிப்பாக ஏன்னா இந்த அரசு எந்த அரசாலும் இப்படியே ஓட்டிட்டு போயிட முடியாது, எல்லாத்தையுமே டெம்பரரியா வச்சு. கண்டிப்பாக நியமனங்கள் பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சில நியமனங்கள் பண்ணுவாங்க, ஆசிரியர் நியமனங்கள், எல்லா நியமனம் நடக்கும் இன்னும் 1 வருடம் 2 வருடத்துல. அன்றைக்கு எல்லாம் ஏவா வரப்போகுது. அப்ப அன்னைக்குதான் தெரியும். சோ இதை நாம் முன்கூட்டியே எடுக்க வேண்டும். அதுதான் நான் ஆசையார் நம்ம கூட இருக்கிறாங்க, ஆசையார்ட்ட சொல்வது என்னென்றால், அந்த 8ஆம் தேதி போட்ட ஜிஓவை, அந்த 8ஆம் தேதி 5வது மாசம் மே மாசம் 8ஆம் தேதி போட்ட ஜிஓவை கண்டிப்பாக ஆசையார் அவர்கள் சேலஞ்ச் பண்ணணும். அது என்னோட இதா கேட்கிறேன். நான் என் சகோதரர் முறையில நான் ஆசையார் அவர்கிட்ட கேட்கிறேன், இதற்கு நீங்கள்
உயர் நீதிமன்றத்தை நாட வேண்டும். ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் கிளீனா சொல்லிடுச்சு முன்னுரிமை கொடுக்க கூடாதுன்ட்டு. இந்த ஒரு ஜியோவை சேலஞ்ச் பண்ணாவே அடுத்து வருகின்ற கால இன்னொரு புதுசா ஒரு ஜியோ போடுவான். கண்டிப்பாக 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறை ஒழிக்கப்படும். ஏன்னா இங்க இருக்கிற இடஒதுக்கீடு அங்க கிடையாது. ஆந்திராவில் பாருங்க குரூப்பா பண்ணியிருக்கான். குரூப் ABCD அப்படின்னு தான் பண்றான். பஞ்சாப்லயும் ABC. அந்த கேஸுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்ம வழக்கறிஞர் இங்க இருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் போனவங்க இங்க இருக்கிறாங்க. அந்த கேஸ் எல்லாம் மெயின் கேஸ் எல்லாமே இருக்கு. அன்றைக்கு வந்தது மாநில அரசிற்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதா சப்கிளாசிஃபை பண்றதா வேண்டாமாங்கிறது மட்டும்தான் தீர்ப்பொழிய மற்ற அனைத்து வித வழக்குகளும் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதையும் ஆசியார் அவர்கள் அதையும் ஃபாலோ பண்ணணும். வழக்கறிஞர்கள் துறையோட சேர்ந்து அதையும் வென்றெடுக்க வேண்டும். இல்லை என்றால் 3%னால ஒட்டுமொத்த இடம் அழிஞ்சு போய்விடும். ஏன்னா ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளா இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகமா இருந்தாலும் சரி, அங்க வர ஆசிரியர்கள் எல்லாமே அனைத்துமே SC7 தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட நாங்கெல்லாம் 2004 ஜாயின் பண்ணோம். இன்றைக்கு எல்லாமே அடுத்த 2-3 வருடங்களில் நாங்க ரிட்டையர்ட் ஆக போறோம். நாங்க எல்லாமே ரிட்டையர்ட் ஆயிட்டோம்னா 2030க்குள்ளார நாங்க ஓய்வு பெற்று விட்டோம்னா பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் இருக்க போவது 2014 SCA அருந்ததி 200 ஸ்கேல் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல வந்தவங்க தான் முழுவதும் அங்க இருப்பாங்க. அன்றைக்கு பல்லர்களும் பறையர்களும் நின்று வெளியே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான். எல்லாரும் PhD முடித்து விட்டு +2 முடிச்சு, BSc 3 வருஷம் முடிச்சு, MSc 2 வருஷம் முடிச்சு, PhD 5 வருடம் முடித்து 30 வயதில் அவர்கள் PhD முடிச்சு விட்டு இன்றைக்கு 5000க்கும் 10,000க்கும் 15,000க்கும் கூலி வேலை மாதிரி கூலி வேலைக்கு கூட சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்க. இன்றைக்கு 15,000 20,000க்கு அன்றாட தேவைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன நம்பிக்கையில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க? அடுத்த வருகின்ற வேலை வாய்ப்பில் நமக்கு வேலை கிடைக்கும். ஆனா அது கொஸ்டின் மார்க். கனவாது நீர் எந்த கனவு மாதிரி தான் போய் நிற்கும். ஆகவே ஆசையார் அவர்களும் மற்ற நம்ம தலைவர்களும் இதை புரிந்து கொண்டு உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். இது மட்டுமே தீர்வு. மக்களை எழுப்பி போராட்டம் பண்ணி எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. அனைவரும் எனக்கு என்ன இதுல நம்ம அண்ணன் திருமா அண்ணன் அவர்கள் இதை நம்ம மடைமாற்றினதுதான் உண்மை. திமுக துரோகி கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் துரோகி கிடையாது, கருணாநிதி துரோகி கிடையாது, அண்ணன் திருமா அண்ணன் தான் துரோகி. இதை மழுங்கடித்தது அவர்தான். இடஒதுக்கீடு கொடுத்தது 3% கொடுத்தது சரி, அவர்களுக்கு 6% கொடுக்க வேண்டும், முழுவதும் கொடுக்க வேண்டும் என்று உரத்த குரலிட்டவர் அவர்தான். அவரை நம்பி பிரயோஜனம் கிடையாது. நாம் வெகுண்டெழ வேண்டும். நாம் உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டும். உச்ச நீதிமன்றத்தை அணுகி இந்த ஜிஓ 200 ஸ்கேல் பாயிண்ட் ஜிஓயும் இந்த 8ஆம் தேதி போட்ட ஜிஓயும் தடை வாங்கினால் ஒழிய நமக்கு விடிவு காலம் கிடையாது. நாம் கையேற்றும் நிலையில் தான் நாளை இருப்போம். ஆகவே இதை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.